வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை தான் பார்க்க போகிறோம் மக்களே. சற்று முன் 3000 கோடி கட்டுக்கட்டாக திமுகவின் அமைச்சர் வீட்டில் சிக்கியிருக்கிறது மக்களே. யார் அந்த திமுகவின் முக்கியமான அமைச்சர்? இந்த 3000 கோடி அவருடைய வீட்டில் எப்படி வந்தது? யாருக்கு சொந்தமான இந்த 3000 கோடி கட்டுக்கட்டாக பணம் அப்படின்றத பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம உங்களுக்கு தெளிவாக விளக்கி சொல்ல போகிறோம் மக்களே. அதற்கு முன்பாக நமது அரசியல் நியூஸ் சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனில் போடுங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு உடனுக்குடனே வீடியோ வரும். உங்களுக்கு மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், மறக்காமல் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, சற்று முன்பு 3000 கோடி கட்டுக்கட்டாக திமுகவின் முக்கியமான அமைச்சர் வீட்டில் சிக்கியிருக்கிறது மக்களே. அமலாக்கத்துறை அதிரடி காட்டியிருக்காங்க. யார் அந்த திமுகவின் முக்கியமான அமைச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, வேறு யாரும் இல்லைங்க, முன்னாள் அமைச்சரான பொன்முடியின் வீட்டில்தான் தற்போது 3000 கோடி கட்டுக்கட்டாக கருப்பு பணம் சிக்கியிருக்கிறது. அமலாக்கத்துறை அதிரடியாக இந்த 3000 கோடியையும் முடக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அமைச்சர் பொன்முடியும் தற்போது அதிரடியாக கைதும் செய்யப்படுவதாகவும் தகவல் வெளிவட்டாரங்களில் பேசப்பட்டு வருகின்றன மக்களே. அது மட்டும் இல்லாமல் இந்த 3000 கோடி யாருக்கு சொந்தமானது? உங்களுடைய வீட்டில் எப்படி வந்தது? இதில் யார் யார் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்று அமலாக்கத்துறை பல கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வந்துட்டுருக்காங்க. பல விசாரணையும் மேற்கொண்டுட்ருக்காங்க. ஸோ இதுதான் இந்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் கொடுக்கறது நம்ம. அது மட்டும் இல்லாமல் இந்த தகவலை கேட்டறிந்த முதல்வர் ஸ்டாலின் தற்போது பேரெதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார். ஏன்னா ஆல்ரெடி திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய அமைச்சர்களும் மூத்த அமைச்சர்களும் பல சர்ச்சைகளில் பல விதமான வழக்குகளில் அமலாக்கத்துறையிடம் சிக்கி தவிப்பது பெரும் பேரெதிர்ச்சி உள்ளாயிருந்தது. மீண்டும் அந்த வரிசையில் தற்போது அமைச்சர் பொன்முடியும் இந்த வழக்கில் சிக்கியிருப்பது இன்னும் பேரெதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது முதல்வர் ஸ்டாலினுக்கு. அது மட்டும் இல்லாமல் பல கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் கடத்தல் வழக்கிலும் இவருக்கு சம்பந்தம் இருக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அப்டேட் கொடுக்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து பேசுவோம். சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணுங்கள்.